இனிமேல் என்னுடைய வாழ்க்கை எப்படி போகும்? நீ மனசுல நம்பினா உன்னுடைய வாழ்க்கை ஒண்ணுக்குமே உதவாது. நீ இயேசு சாமிகிட்ட கேளு, அவர் உங்களுக்கு வழிவாசலை திறப்பாரு. பணம் அவருக்கு ஒரு பெரிய இதே கிடையாது, ஒரு பெரிய ஒரு இஷ்யூவே கிடையாது பணம். நீங்க ஜெபிச்சா கர்த்தர் உங்களுக்கான எவ்வளவு பண தேவையா இருந்தாலும் சந்திப்பாரு. ஒருவேளை எமர்ஜென்சி சூழ்நிலையில இருக்கலாம், ஒருவேளை நீங்க ஐசியூல இருக்கலாம், ஒருவேளை இந்த புள்ள இனிமேல் பிழைக்குமா பிழைக்காதா, என் கணவர் பிழைப்பாரா பிழைக்க மாட்டாரா, மனைவி பிழைப்பாங்களா பிழைக்க மாட்டாங்களா, ரொம்ப மோசமான சிச்சுவேஷன்ல இருக்கமேன்னு நீங்க யோசிக்கலாம். தேவன் நிச்சயமா ஜீவனோட எழுப்பி வர கிருபை செய்வாருங்க. உங்களுடைய உறவுகள் யாரா இருந்தாலும் நீங்க நம்பிக்கை விட்டுறக்கூடாது, நீங்க நம்பிக்கையை விட்டுறக்கூடாது. நம்ம நம்பிக்கை இழந்து நம்ம என்ன செய்ய வந்துருமே, இது நடக்குமா நடக்காதான்னு. நடக்காதுன்ற சூழ்நிலை அவர் நடத்துறவர் தான் நம்முடைய தகப்பன். எது நடக்காம மனுஷங்க வேணான்றாங்களோ அதை அவர் மாற்றி நடக்க வைக்கிறவர் தான் நம்முடைய தகப்பன். இது மருத்துவமனையா இருக்கலாம், உங்களுடைய ஒடுக்கப்பட்ட நேரமா இருக்கலாம், நீங்க எந்த இடத்துல நெருக்கப்பட்டு சூழ்நிலையோட பார்த்துட்டு இருக்கீங்களோ, ஒருவேளை விடுதலை இல்லாம பார்த்துட்டு இருக்கீங்களோ, பிரிவினை, சண்டை, சமாதானம் இல்ல, ஒருவேளை